கரண்ட் செட்டிங் முடிஞ்ச உடனே இந்த சுவிட்சை ஒரு ட்ரிப் ஆஃபு மறுபடியும் ஆன் பண்ணணும். இப்போ கரண்ட் செட்டிங் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃபில் பச்சை சிவப்பு 2 அமுத்தி பிடிக்கிறீங்க. இப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க. இப்போ அங்கே ஒரு வேல்யூ காமிக்கும்போது கை எடுத்துடணும். பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ 11.3 ஆம்ஸ். இது வந்து ட்ரை ரன் கரண்ட்டு. 14 ஆம்ஸ் எடுத்ததுக்கு ட்ரை ரன் கரண்ட் வந்து 11.3 அதுவே செட் ஆகிருக்கு. மறுபடியும் சேவ் பட்டனை ஒரு ட்ரிப் அமுத்துனீங்கன்னா இப்போ 20 மைனஸ்னால் இது ட்ரை ரன் கரண்ட் வந்து சொல்லுது. அடுத்து ஒரு ட்ரிப் அமுக்குனிங்கன்னா 18.3ங்கிறது ஓவர்லோடு. 18 மேலே மோட்டார் எடுத்துச்சுன்னா மோட்ரு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். மறுபடியும் ஸ்டாப் பட்டோம்னா எத்தனை பர்சன்டேஜ் 30% இருக்குது. நம்ம வேணும்னா இந்த பர்சன்டேஜ் 20 கூட நம்ம ஆக்கிக்கலாம். இதை கண்டினியூஸாக அமுத்து பிடிச்சிங்கனாக்கா 50க்கு போய் திரும்பி வந்துடும். இது ஒரு 20 வரும்போது கை எடுத்துருங்க. 20, 21 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை அமுத்துனீங்கன்னா 11.3ங்கிறது ட்ரை ரன் கரண்ட்டு. தண்ணி இல்லாமல் ஓடுச்சுன்னா மோட்டாரு 11.3 கீழே போயிடும். அப்போ போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஆகிட்டு யூஎல் அண்டர் லோடுங்க பாருங்கள். ட்ரை ரன்னா யூஎல்னு வரும். மறுபடியும் அமுக்குறீங்க. பாருங்கள் 20% நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஃபுல் லோடு கரண்ட்டுலேருந்து அதுவே 20% எடுத்து செட் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. அடுத்தது பாருங்கள் 17. முதல் 18 காமிச்சது. இப்போ பாருங்கள் 17 ஆம்ஸு குறைச்சிட்டோம். இதை வேணால் இன்னும் 10% கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைக்கணும்னா மறுபடியும் பர்சன்டேஜ் வந்து 21ங்கிற இடத்துல நம்ம அமுத்தி பிடிச்சிட்டிங்கனாக்கா 10%, 15%, 2 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். பாருங்கள் 7, 12% வச்சுருக்கோம். அமுக்குறோம். இது வந்து ட்ரை ரன்னு 20%, 15 ஆம்ஸ் வச்சுருக்கோம். இது நம்ம ஃபுல்லோடு கரண்ட்லேருந்து ஒரு 2 ஆம்ஸ் ஒரு 1.7 அந்த மாதிரி கூட இருக்குது. இதை நம்ம வேணும் ஏற்றுறது இறக்குறதுக்கெல்லாம் அந்த பர்சன்டேஜை போய் மாற்றினா இதான் அந்த பர்சன்டேஜ் 12%ல் இருக்குது. இதை ஏற்றி இறக்கணும்னாக்கா ஓவர்லோடு கரண்ட்டோ ட்ரை ரன் கரண்ட்டோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் காமிக்க ஆரம்பிச்சது. செய்ய வேண்டாம். இப்போ வோல்டேஜ் காமிக்கிது, ஆஃப் காமிக்கிது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். சைடில் உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். மறுபடியும் ஆன் பண்ணி. நன்றி.